வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பாதுகாப்பு உறவை பலப்படுத்தும் வகையில் புதிய உத்திசார் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு உடற்தகுதி தேர்வு நேற்று தொடங்கியது. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,08,880 ரூபாயாகவும் 1 கிராம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 12 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் இருந்து விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதுவையில் குடும்பத் தலைவிகளுக்கு உதவித்தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடியது. காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பதிவுத்துறையில் நவீன மாற்றத்தை கொண்டுவரும் வகையில் ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருள் தளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இளையராஜா அவர்களின் கலைச்சேவையை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த ஆண்டிற்கான புகழ்பெற்ற பத்மபாணி விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் 5.5 மணி நேரமாக 2ஆம் கட்ட CBI விசாரணை நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா காமராஜர் சாலையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்புடன் முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முட்டுக்காட்டில் 525 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். தமிழக காங்கிரஸில் 71 புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 25ஆம் தேதி ரத சப்தமி உற்சவம் நடைபெறுகிறது. இதனையொட்டி ஒரே நாளில் 7 வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார். சென்னையில் விதியை மீறிய செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி 3,33,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் கட்ட சரிபார்ப்பு பணி நிறைவு பெற்றது. தமிழ்நாடு அரசு பணியில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழ்நாடு அரசிற்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. ஓசூரில் 300 கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது. நெம்மேலியில் 342 கோடி ரூபாய் செலவில் புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் அரசு பள்ளிகளுக்கான 2ஆம் கட்ட மானியம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது. NCHM JEE நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 12,80,000 பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் சிலையுடன் மணி மண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னையில் காற்றின் தரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் 100 இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் ஜனவரி 19, 21, 23 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 102 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஏப்ரல் மாதம் தரிசிப்பதற்கான பல்வேறு சேவை டிக்கெட்கள் இன்று முதல் ஆன்லைனில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் தேசிய அளவில் தலா 5 லட்சம் பரிசுடன் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்.
வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கடந்த 3 நாட்களில் 75,000 பேர் வருகை தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிக காளைகளை அடக்கக்கூடிய சிறந்த வீரர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முக்கிய அறிவிப்பை தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹவுரா குவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதலாவது வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழகத்தில் 2,15,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை பகுதியில் ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 160 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவின் எலக்ட்ரிக் கார்களுக்கான வரியை குறைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 10 ஆண்டுகளில் புதிய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகை வழிநடத்த வேண்டும் என்பதே இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் இந்தியாவின் 544 கோடி நிதியுதவியுடன் புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் வருகின்ற 23ஆம் தேதி NDA கூட்டணி சார்பில் கூட்டணி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு மேற்கண்ட இந்த 4 வாக்குறுதியை அளித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் கடந்த 14ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டலகால மகரவிளக்கு பூஜைகள் வருகின்ற 20ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. வேலூரில் உள்ள CMC மருத்துவமனை டாக்டர்களின் குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். தமிழக கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் மாதாவரம் மணலி ஏரிகள் 24 கோடி செலவில் புனரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு பல்வேறு அம்சங்களுடன் படகு குழாமும் அமைக்கப்பட்டுள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு 5,50,000 மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது. TCS நிறுவனம் டிசம்பர் காலாண்டில் அதன் நிகர லாபம் 13.91% குறைந்துள்ளதாகவும் 10,657 கோடியாக பதிவாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.